ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அந்த துறையின் கீழ் இயங்கி வரும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் அந்நிறுவனத்தின் விரிவுரையாளர் டாக்டர் ரகுபாலன் ஆகியோர் பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது கூட்டுறவு சங்கங்கள் தான். இந்த கேள்வியை முதல்ல உங்ககிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் வெங்கடேஷ் சார். கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன சார்? கூட்டுறவு சங்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நலிவடைந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அதில் எல்லா வகையான மக்களுக்கும் இந்த கூட்டுறவில் ஒரு நன்மைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள். இப்போ விவசாயிகள்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்த கூட்டுறவு சங்கத்தில் சேர்றதுனால அவங்களுக்கு கடன் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, விவசாயம் செய்வதற்கான அதாவது இன்புட் சொல்லக்கூடிய உரம், யூரியா, ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட உற்பத்தி பண்ண பிறகு அந்த பொருளை சேமித்து வைப்பதற்காக கிடங்குகள் வசதிகளும் அந்த கூட்டுறவு சங்கத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதில் சரியான விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த கிடங்களை அதை ஸ்டோர் பண்ணிட்டு நல்ல விலை கிடைக்கும் போது அதை விற்பனை செய்து அவங்க வாங்கின கடனை சங்கத்துக்கு திருப்பி அடைச்சிருவாங்க. ஸோ இது விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு இருக்கு. அந்த சங்கத்தில் என்ன, இதே விவசாயி அதுலேயும் உறுப்பினராக இருப்பார். ஸோ அதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இவர் உற்பத்தி செய்த பொருளை அந்த சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான விலையை விவசாயிகள் கொடுப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த வகையில் அது பயனடையும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதில் உறுப்பினரானதுனால அந்த யான் சொல்லக்கூடிய நூல் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நூலை வைத்து அவங்களுக்கு வேண்டிய வேட்டி சேலையை உற்பத்தி செய்து அதை அந்த சொசைட்டி மூலமாக விற்பனை செய்து அந்த சேலை வேட்டிக்கு உண்டான விலையை அந்த நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படும். இதே மாதிரி கறவை மாடை வச்சு பால் எடுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அந்த உறுப்பினருக்கு என்ன பயன்னு சொன்னீங்கன்னா, உற்பத்தி பண்ணுற பாலை அந்த சொசைட்டி மூலமாக விற்பனை செய்து அந்த பாலுக்கு உண்டான நல்ல விலையை வாங்கி இந்த உறுப்பினர்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா துறையிலுமே இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அதே மாதிரி மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து அதனால் பயனடையலாம். நிச்சயமா சார். இப்ப சார் கூட்டுறவு சங்கங்கள் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க சார். இந்த சங்கங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி நீங்க சொல்லுங்க. வாய்ப்புகள்னு சொல்லும் போது மேடம், கூட்டுறவு பத்தி முதல்ல மக்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை. நிறைய மக்கள் கூட்டுறவுல உறுப்பினராகவே இருக்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டா பார்த்துட்டோம்னா மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையுமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை பார்க்க முடியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கே அவங்களுடைய உரிமைகள் என்ன, அங்க கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது தெரியறது இல்லை. முதல்ல எப்போ நம்மளுடைய உறுப்பினர்கள் கூட்டுறவுல அவங்களுடைய உரிமைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் கூட்டுறவுகளும் வளர முடியும். அதன் மூலமா அதனுடைய உண்மையான பயனாளிகளான உறுப்பினர்களும் வளர முடியும் அப்படின்னு சொல்றோம். வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நமக்கு வெளியில கூட்டுறவுகளுடைய அந்த சேவைகள்ங்கிறது நேரடியா மக்கள்கிட்ட சேர்றதை நம்மளால பெரிய அளவுல பார்க்க முடியாது. அதனுடைய நல்ல பாதிப்புகள்ங்கிறது பெரிய அளவுல வெளியில தெரியாது. ஆனா ரொம்ப அமைதியாவே கூட்டுறவுகளை பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க, மறைமுகமாகவும். குறிப்பா கிராமப்புறங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு கூட்டுறவுகள் ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்குன்னு சொல்றோம். வாய்ப்புன்னு சொல்லும் போது அரசாங்கத்திற்கு கூட்டுறவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லும் போது குறிப்பா வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான அல்லது கிராமப்புற மேம்பாட்டுக்கான திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாகவும் கருவியாகவும் கூட்டுறவுகள் உபயோகப்படுது. நிச்சயமா. அதாவது விவசாய தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமா இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுது அப்படின்றத நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியும். சார், இப்ப நீங்க சொல்லுங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்தை இந்த கூட்டுறவு சங்கங்கள் உணர்த்துது அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா ஒரு பொருளாதார இயக்கமா இந்த துறை உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக மேடம். இது அரசு துறைன்னு இருக்கு, தனியார் துறைன்னு இருக்கு. இந்த கூட்டுறவுத்துறை ஒரு மூன்றாவது பெரிய துறை. 1905 முதல் கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த 175 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய
பொருளாதார துறையாக வந்து உருவெடுத்திருக்கு. 2004 வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டுறவு ஆரம்பித்த தினத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா 125 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டுறவுகள் சிறப்பான சேவைகள் செய்து வருது. அதனால் ஒரு மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவே நாட்டுயர்வுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஸ்லோகன் மாதிரி நம்ம கூட்டுறவுத்துறையில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. கூட்டுறவே நாட்டுயர்வுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ நம்ம ரொம்ப அருகாமையில் கூட்டுறவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிகள்னு சொல்லும்போது 2021 ஜூலை 6ஆம் தேதி மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தனியா கூட்டுறவுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஸோ அதனுடைய தாரக மந்திரம் சொல்லக்கூடியது கூட்டுறவு மூலம் செழிப்பு, சஹகர் சி சம்ருத்தி அப்படின்னு சொல்றாங்க, ப்ராஸ்பெரிட்டி த்ரூ கோஆபரேஷன். இப்போ அந்த கூட்டுறவே நாட்டுயர்வு அப்படிங்கிற ஒரு கோஷம் இருந்த மாதிரி இப்போ புதிய கோஷம் அப்படின்னு நம்ம கூட்டுறவுத்துறையில நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது கூட்டுறவு மூலம் செழிப்பு அப்படிங்கறத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மேடம், நீங்க இது ஒரு பொருளாதார இயக்கமா உருவெடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிங்க. கூட்டுறவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சார் சொன்னாங்க, இது வந்து ஒரு தனித்துறை. எப்படி தனியார் துறை பொதுத்துறை இருக்கோ அதே மாதிரி ஒரு தனித்துறைன்னு சொல்றோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா கூட்டுறவு துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 29 பொருளாதார துறைகள் அடங்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா 29 எக்கனாமிக் செக்டார்ஸ் இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது 1904ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு 124 ஆண்டுகளை கடந்து நம்மளுடைய கூட்டுறவினுடைய வயது அப்படிங்கிறது அந்த இயக்கம்ங்கிறது போயிட்டு இருக்கு. அதனால வெற்றிகரமான இயக்கமா போயிட்டு இருக்கு. அதனால இது இப்பதான் இது வந்து ஒரு பொருளாதார இயக்கமா உருவெடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார இயக்கமா தான், பட் ஒரு அமைதியான முறையில மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார இயக்கமா ஏற்கனவே செயல்பட்டு இருக்குங்கிறத நான் குறிப்பிடணும்னு விரும்புறேன். நிச்சயமா சார். அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்கம், பொருளாதார இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபாலன் சார் சொன்னதை வந்து நம்ம வந்து கேட்டோம். கண்டிப்பா. வெங்கடேஷ் சார், இப்ப நீங்க சொல்லுங்க, நாடு முழுக்க எத்தனை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து இதுல உறுப்பினர்களா இருக்காங்க சார்? ஸோ நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 8,54,688 கூட்டுறவு சங்கங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து எதை வைத்து சொல்லுகிறோம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா தேசிய கூட்டுறவு தரவுதளம் அந்த தகவலின்படி நாங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதே போல் பார்த்தீங்கன்னா 6,63,945 சங்கங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 1,802 சங்கங்கள் பல மாநில கிளைகள் என்று செயல்படக்கூடிய பல்நோக்கு பல மாநில கூட்டுறவு சங்கம். அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து நிறைய மாநிலத்தில் இது வந்து செயல்பட்டு வருது. இப்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சார் இருக்காங்க? சுமார் 32 கோடிக்கு மேல அதிகமான மக்கள் வந்து இந்த கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர்களா இருந்து பயன்பெற்று வருகிறார்கள். நிச்சயமா சார். இப்போ வந்து இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து சார் வந்து சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த துறையில வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற தரவுகள் இருக்கா சார்? முதல்ல வந்து 32 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கறத பெரிய அளவுல இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். மக்களும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில 32 கோடி அப்படிங்கிறது 5ல் 1 பங்கு நம்ம சொல்றோம்னா இது வந்து ஒரு சிறிய ஒரு நம்பர்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. அதே மாதிரி நம்ம உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் 32 கோடி உறுப்பினர்கள் கூட்டுறவுகள்ல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாடு ஒரு முக்கியமான ஒரு நாடு நம்மளால சொல்ல முடியும். அதனால இது எவ்வளவு பெரிய ஒரு துறை அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த எண்கள் சாட்சியா நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு முக்கியமான கூட்டுறவுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் 3 விதமான கூட்டுறவு சங்கங்கள் பெரும்பாலும் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அல்லது மக்களுக்கு பெரிய அளவுல பயனளிக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் நம்மளால சொல்ல முடியும். அதுல முதல்ல சொல்லக்கூடியது விவசாய கடன் சங்கங்கள் சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். கிட்டத்தட்ட 1,525 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் நம்மளுடைய நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அதுல மட்டும் உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11.43 கோடி மக்கள் அதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. உறுப்பினர்களின் படி அதிகபட்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை எடுத்துக்கலாம். சங்கங்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் முதலிடத்துல இருக்கு. 1,52,880 சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு. அதுல 1.25 கோடி மக்கள் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி மீன் வளத்துக்காக இருக்கக்கூடிய மீன்வள கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 23,783 சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கு. அதுலயும் 2.91 கோடி மீனவர்கள் மீனவ மக்கள் அதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. சோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா மக்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கறத இந்த கூட்டுறவு துறையா இருக்குங்கிறத நம்மளால நிச்சயமா சொல்ல முடியும். நிச்சயமா சார்.
கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். 2 வகையான கடன் சார்பற்ற சங்கங்கள் இருக்கு. அவர் கூறியது பார்த்தீங்கன்னா கடன் சங்கங்கள் இருக்கு, அதில் கடன் சார்பற்ற சங்கங்களும் இருக்கு. இது இதர கூட்டுறவுகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கு, அதே மாதிரி நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சந்தையிடுதல் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, அதே மாதிரி கூட்டுறவு நூற்பாலைகள் இருக்கு. ஸோ இது மாதிரி இதர கூட்டுறவு சங்கங்களும் இருக்கு. அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் மற்றும் பால்வள கூட்டுறவு, மீன்வள கூட்டுறவு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வகையான கூட்டுறவு சங்கங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. அதாவது கூட்டுறவு சங்கங்கள் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. நிச்சயமா சார். ரகுபாலன் சார், நீங்க சொல்லுங்க, தமிழகத்துல இருக்கக்கூடிய சங்கங்கள் மொத்தமா எத்தனை, அதனுடைய செயல்பாடுகள் என்ன சார்? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஒரு 4 முதல் 5 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கியதா செயல்படக்கூடியதா அது இருக்கும். கிராமங்கள்ல மேக்சிமம் பெரும்பாலான மக்கள் கண்டிப்பா அதை பார்த்திருப்பாங்க. அதை தாண்டி நிறைய கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மக்களுடைய கண்ணோட்டமுமே பார்த்தோம்னா கூட்டுறவுகள் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இப்ப சாரும் நிறைய கூட்டுறவுகளை பத்தி சொன்னாங்க, அதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். நிறைய விதமான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. குறிப்பா நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி 29 வகையான பொருளாதார துறைகள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல இந்தியா எப்படி ஒரு முன்னணி நாடு அல்லது முன்னோடி நாடா எப்படி கூட்டுறவுல செயல்பட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடும் கூட்டுறவு இயக்கத்துல ஒரு முன்னணி மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய கூட்டுறவுனுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கறது ஆரம்பிச்சதே நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து தான் சொல்லலாம். 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம், முதல் சட்டம் இந்தியாவில் வந்தது. அப்போ நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தோம். இன்னொன்னு அந்த சட்டம் வர்றதுக்கு முன்முயற்சிகளை எடுத்தது அல்ல, அந்த சட்டம் வர்றதுக்கு காரணமா இருந்ததும் அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பகுதியில இருந்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கம் சொல்லக்கூடிய திரூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆரம்ப புள்ளியே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவு சங்கங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய தேசிய கூட்டுறவு தரவுதளத்தில் இருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தோம்னா 23,225 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கு. இதுல முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த 3 வகையான கூட்டுறவு சங்கங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 4,471 சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கு. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 10,719 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. மீன் வளர்ப்பு கூட்டுறவு சங்கங்கள் 1,481 சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1.20 கோடி மக்கள் இதுல உறுப்பினரா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறங்கள்லயும் சரி பல்வேறு விதமான கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளையும் கொடுத்துட்டு இருக்கு. நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மட்டும் தான் வந்து பார்த்திருக்கோம். இப்ப சார் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கான கூட்டுறவு சங்கம், அதுக்கப்புறமா சர்க்கரை ஆலை கூட்டுறவு சங்கம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் இப்ப நீங்க சொல்லி. ஏன் நமக்கு இது தெரியறது இல்லை அப்படின்னு பார்த்தோம், ஏன் கூட்டுறவுகள் ரொம்ப அமைதியா இந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கூட்டுறவு எந்த துறையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லா துறையுமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கானதா மட்டுமே இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம இப்ப சொன்ன கூட்டுறவுகள் எல்லாமே. அதுல குறிப்பா மலைவாழ் மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ அவங்க ஃபாரஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றோம், காட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த மலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், தேனா இருக்கலாம், கிழங்குகளா இருக்கலாம், இதெல்லாமே நம்ம வசிக்கக்கூடிய இடங்கள்ல வாங்கும்போது அதனுடைய விலைங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அந்த மக்களுக்கும் பயனளிக்கணும், அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கும் சரியான விலை கிடைக்கணுங்கிற நோக்கத்தோட செயல்படக்கூடியது. இந்த மாதிரி எந்த கூட்டுறவுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த கூட்டுறவு ஆரம்பிக்கப்பட்டது அல்லது அந்த கூட்டுறவு செயல்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறது தான் அடிப்படை நோக்கம். நீங்க எந்த கூட்டுறவு வேணா எடுத்துக்கலாம், ஒவ்வொரு கூட்டுறவுலையும் அதனுடைய உறுப்பினர்கள் மாறுபடுவாங்க, அவங்களுடைய தேவை மாறுபடும். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்படக்கூடியதுதான் இந்த கூட்டுறவு சங்கங்கள். நிச்சயமா சார், உறுப்பினர்களும் தேவைகளும் மாறுபட்டாலும் கூட சேவை அப்படின்றது மாறுபடல அப்படிங்கிறது புரியுது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் சங்கங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.